ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது லேட்டஸ்ட்டான அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ கல்ஃப் கண்ட்ரீஸில் ரஜினி சார் ஒரு புதுமையான ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ முதல் நாள் அந்த ப்ரீமியர் காட்சிகளுக்கு மட்டும் 45,000 டிக்கெட்டுக்கு மேலே விற்பனையாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் ஒரு மிகப்பெரிய சாதனை தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு உச்சம் அப்படி தான் சொல்லணும். எல்லா ரெக்கார்ட்ஸும் அடித்து நொறுக்கிட்டாருங்க அவர். ஜெர்மனியில் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஹையஸ்ட் ரெக்கார்டு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு இப்போ கிடச்சிருக்கு. கேரளாலையும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 9 கோடிக்கு மேலே வசூல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருதுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஆந்திராவில் திரையரங்கு காட்சிகளாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம், எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் இன்றைக்கி ஹைதராபாத்தில். குறிப்பாக சொல்லணுனாக்கா நம்ம சென்னை சிட்டிலையும் இன்றைக்கி எல்லா ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ஸோ அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஷோஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கு கிடைக்காத நம்பர் ஆஃப் ஷோஸு அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. சென்னை சிட்டியில் ஏற்கனவே ஹைதராபாத்தில் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இது இல்லாமல் இப்போ லேட்டஸ்டான தகவல், அமெரிக்காவில் $3.6 மில்லியன் மேலே வசூல் குவிச்சுருக்கு இந்த படம். அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அறிவிச்சிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா ரஜினி சாரோட கோட்டைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ப்ரீமியர்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல். ஸோ இது வரைக்கும் யாரும் தொடாத வச்சோம். கபாலி ரெக்கார்ட்லாம் அடித்து அசால்ட்டாக நொறுக்கிட்டார். 2.5க்கு மேலே வந்துருச்சு. இப்போ 3.6க்கு மேலே போயின்னு இருக்கு இந்த படத்தோடைய வசூல். இந்தமாரி போயின்னு இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்காம அவர் நெகட்டிவாக சொல்லிட்டார். நம்ம ஃபாண்டா நம்ம பிரசாந்த் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நெகட்டிவாக சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், படமே இனிமேட்டு ஓடாது போலையே. அவர் ரொம்ப தப்பாக பேசுகிறாரு தலைவர். ஏன் தப்பாக பேசுகிறாரு? அவரோட பழைய ட்வீட்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு எடுத்து பார்க்கணும். கூலி படத்தோட ப்ரொமோஷன் அப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுத்தார். பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்காக இன்டர்வியூ கொடுத்தார். ஏன் வலைபேஜி கூட அவர் இன்டர்வியூ கொடுத்தார். ஆனால் பிரசாந்த் ஓப்பனாகவே ட்வீட் பண்ணி கேட்டார், என்ன லோகேஷ் ப்ரோ எங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ தர மாட்டிங்களா அப்படிமாரி ஓப்பனாக கேட்டார். அவர் இன்டர்வியூ தரல, இவர் வன்மத்தை கக்கிட்டார். ரொம்ப சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் லாஜிக் இது. எனக்கு நீ இன்டர்வியூ தர மாட்டேன்னு சொல்லிட்டியா, உன் படத்தை நான் எப்படி கவுக்கிறேன் பாரு, எப்படிலாம் வன்மத்தை கக்கறேன் பாரு, எப்படிலாம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுன்னு அவர் செய்கிறாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ட்ராப்புக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ ஆயிருந்தீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களால் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ்.